சஞ்சனா மேட்ரிமோனி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம சேனலில் வரக்கூடிய வரன் விவரங்கள் அனைத்தும் முற்றிலும் இலவசமானவையே. இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம். இதில் மணமகள் புகைப்படமானது அவர்களின் பிரைவேசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது. இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேவை முற்றிலும் முழுக்க இலவசமானவையே. சரி வாங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய சில வரன் விவரங்களை பற்றி பார்க்கலாம். மகள் பேர் பார்த்திங்கன்னா ரஞ்சிதா, வயது 40 வயது ஆகுது. உங்களோட ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் வெள்ளாளர் உட்பிரிவை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய ராசின்னு பார்த்திங்கன்னா மீனம் ராசி, ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்திங்கன்னா பிகாம் வரையும் படிச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய வேலைன்னு பார்த்திங்கன்னா சொந்தமாக ஜவுளி கடை வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு மாதம்னா நல்ல ஒரு வருமானம் வரதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா முதல் அல்லது இரண்டாம் முதல் தான் சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க. இவங்களோட முதல் திருமணத்தில் கணவர் கூட சில கருத்து வேறுகணுமா பிரிஞ்சு இப்போ தனிமையில் தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு முதல் திருமணத்தில் சட்ட ரீதியாக டிவோர்ஸ் வாங்கிடுதாகவும் சொல்லியிருக்காங்க. தனக்கு வரக்கூடிய கணவருக்கும் சட்ட ரீதியாக டிவோர்ஸ் வாங்கியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு இருந்தால் மேரேஜ் பண்ணி கொடுத்துறதாகவும் சொல்லியிருக்காங்க. நமக்கு லைஃப் லாங் ஒரு துணை தேவைன்றதுக்காக மறுதருமத்துக்கு சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க. இவங்களுடைய வசதின்னு பார்த்திங்கன்னா வீடு வசதி, அடுக்குமுறை கட்டடலாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. என்கிட்ட சொத்து இருக்கிறதா பூர்வீக சொத்து பாதுகாக்கவே ஒரு வீட்டோட மாப்பிள்ளையாக வந்துட்டால் போதும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட முகவரின்னு பார்த்திங்கன்னா நெய்வேலியில் தான் வசிச்சிட்ருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த ஸ்க்ரீனில் தெரியுற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க. அடுத்த மணமகளுடைய பேர் பார்த்திங்கன்னா அனிதா, வயது 40 வயது ஆகுது. இவங்களோட ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் யாதவர் உட்பிரிவை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய ராசின்னு பார்த்திங்கன்னா தனுசு ராசி, மூல நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்திங்கன்னா பிகாம் வரை படிச்சிருக்கதா சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய வேலைன்னு பார்த்திங்கன்னா சொந்தமாக டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு கடைங்களுக்கு நிறைய ஆட்கள் போட்டு நல்ல ஒரு வருமானம் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா முதல் அல்லது இரண்டாம் திருமணத்தை தான் சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க. இவங்களோட முதல் திருமணத்தில் கணவர் கூட சில கருத்து வேறுபாடுமே பிரிஞ்சிருந்தாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரே ஒரு பையன் இருந்து கல்லூரி படிப்பு படிச்சுட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. லைஃப் லாங் தனக்கு ஒரு துணை தேவைன்றதுக்காக மறு திருமணத்துக்கு சம்மந்தம் தெரிவிச்சிருக்காங்க. இவங்களுடைய முதல் திருமணத்தில் சட்ட ரீதியாக டிவோர்ஸ் வாங்கிட்டு தான் சொல்லியிருக்காங்க. தனக்கு வரக்கூடிய கணவருக்கும் சட்ட ரீதியாக டிவோர்ஸ் வாங்கியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தனக்கு நல்ல படித்த மாப்பிள்ளையாக தான் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜாதி வீதெல்லாம் தடை இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. தன்னோட லைஃப் லாங் நல்லபடியாக வச்சு பார்த்துக்கிற சிறந்த மணமகன் தான் தேவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இவங்களுடைய வசதின்னு பார்த்திங்கன்னா வீடு வசதி, அடுக்குமுறை கட்டடலாம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு பணத்துக்கு பஞ்சமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. சொந்தமாக காரு, பங்களான்னு சொத்து சொகலாம் வச்சு நல்ல சொகுசான ஃபேமிலியாக தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. தன்னை லைஃப் லாங் நல்லபடியாக வச்சுக்கிற சிறந்த மணமகன் தான் சொல்லி கேட்டிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சியில் தான் வசிச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அந்த மணமகளில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க.